அழகி புத்தம் புதிய மெகா தொடர். உங்கள எத்தனை பேருக்கு இந்த தொடர் கதை ரொம்ப பிடிக்கும்? மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற லைக் தான் எனக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கை கொடுக்கும். மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டீங்கல்ல? அழகி சொன்னா கேளு, நீ தேவையில்லாம கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்போ இந்த கோவம் தேவையில்லாதது. எதிர்காலத்தை மனசை வச்சுக்கிட்டு கத்து. என்ன சொல்ற? நீ தான் கேட்டல்ல. சரி, செல்வ வரட்டும். அதுக்காக இவங்களை திட்டிட்டு இருக்க? இவங்க நான் அத்தை மாதிரியா பார்த்த? அம்மா இல்ல, தேவ மாதிரி பார்த்த. கடவுள் மாதிரி நினைச்ச. உங்க புள்ள வெளில சண்டித்தனம் பண்ணிருக்காரு. ஆனா உள்ள என்கிட்ட நல்ல மாதிரி நடிச்சிருக்காரு. போதா குறைக்கு இப்ப பிள்ளைய வேற அவர் மாதிரி வளர்த்துட்டு இருக்காரு. ஆனா நீங்க எதையும் என்கிட்ட சொல்லவே இல்ல. எங்க பாரு அழகி, அவன் இப்படி மாறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அவன் கெட்டவன்லாம் கிடையாது. அவன் கெட்டவனுக்கு மட்டும் தான் கெட்டவன். ரவுடியா இருக்கிறதுக்கு இது ஒரு விளக்கமா? ஐயோ, நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. பிசினஸ்ங்கும் போது அப்படிதான் இருப்பாங்க. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீ கோவப்பட்டு இருக்க. செல்வாக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவான். வேண்டாம் அழகி, சொன்னா கேளு. அழகி, செல்வா வீட்ல இல்ல. நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் யாருக்கும் பயப்படுங்கிற அவசியமே இல்ல. என்கிட்ட நல்ல மாதிரி நடிச்சிட்டு வெளியில ஃபுல்லா ரவுடிசம். ஐயோ இல்லம்மா, அவன் குணம்தான் அது. அவன் பேசுறது, அவன் நடந்துக்கிற விதம் தான் அப்படி இருக்கும். மத்தபடி அவன் அப்படி கிடையாது. இப்படி பிள்ளைய பெத்துட்டு வளர்த்து கொடுத்துட்டு இருக்கீங்க. அழகி, சொன்னா கேளு. அம்மா, நீங்களாவது இவகிட்டயாவது உண்மை சொல்லிருக்கலாமே. யாரோ சொல்லி தெரிஞ்சதுனால தானே இவ கோவப்படுறா. நீங்களே சொல்லியிருந்தா பக்குவமா அவ புரிஞ்சிருப்பா. அவளும் ரொம்ப நல்லவ தானே. அவன் தப்பு பண்ணனா நான் தண்டிக்கலாம். அவன் எந்த தப்புமே பண்ணல. பிசினஸ்ங்கும் போது அப்படிதான் இருக்கும், போட்டி போறாம. அப்போ அந்த இடத்துல அவன் இப்படிதான் இருக்கணும். இவன் சாதுவா கோலையா இருந்தானா இப்படி பிசினஸ் பண்ண முடியாது. அவன் இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்க முடியாது. எனக்கு இப்படிலாம் தேவையில்லை. அப்படி ஒரு வருமானம் எனக்கு தேவையில்லை. எனக்கு என் செல்வா நல்லவரா இருக்கணும். சரி, இந்த பிசினஸ் எல்லாம் பண்ண போய் தானே செல்வா இப்படி இருக்காரு. அவர் இதெல்லாம் பண்ண வேண்டாம். இந்த இடத்துக்கு வரதுக்கு அவன் எவ்வளவு பாடுபட்டிருக்கான்னு எனக்கு தான் தெரியும். பகல தூக்கம் இல்லாம படாத பாடுபட்டிருக்கான். இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்கான். இந்த வெற்றி உனக்கு வேண்டான்னு புடுங்க நினைச்சா அது எப்படி அழகி? நீ சின்ன பொண்ணு, உனக்கு தெரியாது. உனக்கு விவரம் தெரியும் போது நீனே புரிஞ்சுக்குவ. கொஞ்சம் பொறுமையா இரு. செல்வா வர நேரம் வீணா கத்திக்கிட்டு இருக்காத. என்னதானே சொல்றீங்க? அவர் எதுவும் நீங்க சொல்ல மாட்டீங்கல்ல? அவர் வரட்டும், நானே கேக்குறேன். எங்க போன? அழகி, வேண்டாம் சொன்னா கேளு. ஒன்னதான் கேக்குறேன். எங்க போன? இங்கதாம்மா, தோட்டத்துலதாம்மா. பொய்யா பேசுற? 5 வயசுல பொய்யா பேசிக்கிட்டு இருக்க நீ? உங்க அப்பாக்கு இருக்க புத்தி தானே உனக்கு இருக்கு. அவர் வீட்ல பொய்யா தானே பேசிட்டு இருந்திருக்காரு. அழகி, வேண்டாம் சொன்னா கேளு. அம்மா, பொண்ணு சொல்லு, எங்க போயிருந்த? அது வந்துமா, அது வந்துமா. அம்மா சொல்லு, எங்க போனேன்னு கேக்குறேன். அம்மா, சொல்லு, எங்க போயிருந்த? வேண்டாம் அழகி, தப்பு பண்ற அழகி. செல்வாக்கு தெரிஞ்ச ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும். சொன்னா கேளு. செல்வாக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிரும் அழகி. வேண்டாம் அழகி, விடு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. எங்க போயிருந்த? அம்மா, அப்பா கூடமா. அத்தா எங்கன்னு கேட்டேன். அப்பா கூட பிசினஸ்க்கு போயிருந்தேம்மா. பிசினஸ்க்கு? ஏன்னா உனக்கு ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டான். பிசினஸ்க்கு படிக்கிற வயசுல உனக்கு என்னடா இதெல்லாம்? பொண்ணெல்லாம் அடிச்சு வளர்த்துக்கணும். இரு, முட்டை கிழச்சி வளர்த்து எடுக்கிறேன். வேண்டாம்மா, அம்மா எனக்கு பயமா இருக்கு. அம்மா, எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம்மா. அழகி, வேண்டாம்மா, வேண்டாம். பெரிய பிரச்சனை ஆயிருமா. செல்வா பத்தி உனக்கு தெரியாது. அவன் பிள்ளை மேல கை வைக்க விட மாட்டான். சொன்னா கேளுமா. என் பிள்ளைய நான் அடிச்சுதான் வளர்ப்பேன். செல்வா பிள்ளை நிதியை நீ மறந்துடாத. இனி போவியா? இனி போவியா? பிள்ளை அடிச்சதுதான் கடைசியா இருக்கணும். அவ என் பிள்ளை. கோத்த கலப்பாம உள்ள போ. போ. இவனை நான் அடிச்சுதான் வளர்ப்பேன். அவன் மேல இனி ஒரு அடி விழுந்தது. நீங்க பண்ணினது எதுவும் எனக்கு தெரியாமலா இருக்குது. நீங்க கெட்டு போனது இல்லாம என் பிள்ளை சேர்த்து கட்டிட்டு இருக்கீங்கன்னு. என் பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். என் பிள்ளை ஒரு நாளும் தப்பா வளர்க்க மாட்டேன். சரி, உள்ள போ. நீ அடிச்சது இதுதான் கடைசியா இருக்கணும். உள்ள போ. போக முடியாது. அவனை நான் இன்னைக்கு அடிக்க அடியில இனி அவன் உங்க பக்கமே வரக்கூடாது. நான் கோப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது என் பிள்ளை என் பக்கத்துல வரக்கூடாதா? ஏன் உங்களை மாதிரி ரவுடி வந்து நிக்குதுக்கா?
என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் எனக்கு தெரியும். என்னை ஏமாத்திட்டீங்கல்ல, என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. என்னடி வாயிட்டு இருக்க? ஏன் நீ பழுத வராத? சரி, நீ ரூமுக்கு போ, நான் வரேன். முடியாது, போக மாட்டேன். பிடிவாதம் பிடிக்காத வயிற்றுல புள்ள இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. சொன்னா கேளு, உள்ள போ. அத கொம்ப கீழே போடு, போடுன்னு சொன்ன. என் பிள்ளை அடிச்சிட்டு நீ. நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா அடிக்கும் போதே? அவ கேட்கறது என்னடா தப்பு இருக்குது? நீ எதுக்கிட்ட புள்ளி இப்பவே கூட்டிட்டு போன? என் பிள்ளைய நான் கூட்டிட்டு போவா, வேற யார் கூட்டிட்டு போவா? என் பிள்ளைய நான் காட்டுக்கா கூட்டிட்டு போனேன். நான் எங்க இருக்கணும் அங்கதான் என் பிள்ளை இருந்தா. அது அவளுக்கு புரியல. சரி, நான் சொல்லி புரிய வைக்க செல்வா, கோபப்படாத. அக்கா, என் பிள்ளைய அடிச்சு நீ தான் கடைசியா இருக்கணும். வா ராஜா, நம்ம போலாம் வா. என் பிள்ளை எங்க கூட்டிட்டு போறீங்க? என் பிள்ளை எங்க கூட்டிட்டு போறீங்க? என் பிள்ளை என்கிட்ட கொடுங்க. நான் எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறேன். என் பிள்ளை உங்களை மாதிரி வளரக்கூடாது. என்ன பேசிட்டு இருக்க? இது எனக்கு புரியல. எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? உள்ள வா. முடியாது. உள்ள வான்னு சொன்னேன். பொது இடத்துல வச்சு புருஷன் முன்னாடி சண்டை போடக்கூடாது. உள்ள வா. கூப்பிடுதல்ல, போயண்டி. உள்ள போய் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அங்க எப்படியாவது பேசி என் மனசை மாத்திடுவாங்க. இல்ல, எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும். உனக்கு இப்ப என்னதான் வேணும்? எனக்கு உங்களை மாதிரி என் புள்ள வளரக்கூடாது. அவனை என்கிட்ட கொடுங்க. அவ என் புள்ள, நம்ம புள்ள, புரியுதா? நானும் நீயும் சேர்ந்துதான் நம்ம புள்ள. நானும் நீயும் சேர்ந்துதான் நம்ம புள்ள, புரியுதா? என்னடிச்சு? என் புள்ள என் புள்ளனா அப்படிதான் பேசுவேன். நீங்க வளர்த்தா அவன் உங்களை மாதிரி அப்படியே வளர்ந்து நிப்பா. எனக்கு வேண்டாம். அவன் சாதாரணமா இருக்கணும். சாதாரணமா கோலையாவா? இந்த உலகத்துல அவன் எப்படி நடக்கணும்னு ஒரு தகப்பனா எனக்கு சொல்லிக் கொடுக்க தெரியும். என் புள்ளை இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா அவன் அப்ப ஏன் தோணா எனக்கு தேவை. என் புள்ளைய நான் ஜெயிக்க வைப்பேன். படிச்சு ஆளாடா அவனே பெரிய ஆளா போறான். நீங்க ஒண்ணு சொல்லி கொடுக்க வேண்டாம். நானும் தான் ஜெர்மன்லயே படிச்சேன். நான் பட்ட பாடு உனக்கெல்லாம் தெரியாது. தோண வேணும், தகப்பன் தோண வேணும். சரி, கோபப்படாம உள்ள வா. வா, நடந்ததெல்லாம் மறந்துடு. புள்ளைய நீ அடிக்காத, வா. இல்ல இல்ல, நான் வர மாட்டேன். சரி, நான் கோவமே படல, வா. நடந்ததெல்லாம் மறந்துடலாம், சரியா? வா. முடியாது. குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காத. வயிற்றுல புள்ள இருக்கு. இங்க பாரு, இது டெலிவரி 2-3 நாள் தான் இருக்குது. இந்த மாதிரி இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. சொன்னா கேளு. என் பிள்ளைக்கும் உனக்கும் ஏதாவது ஆச்சுதே. இப்படியே மிரட்டிட்டே இருக்கீங்கல்ல. மிரட்டலடி. உன்னையும் பிள்ளையும் பொறுப்பா பார்க்க வேண்டியது என் கடமை, என் பொறுப்பு. அதான் நான் கவனமா இருக்கு. சரி வா. அச்சா, வலிக்குதா? சரி, அம்மா தானே அடிச்சாங்க, ஒண்ணு இல்ல. நான் அம்மா கிட்ட சேர மாட்டேன். அப்படியே சொல்லக்கூடாது. அம்மா இல்ல, நம்ம அம்மா இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அம்மா தெரியாம அடிச்சுட்டாங்க, சரியா? சரி, நீ நம்ம ரூம்ல போயிரு. அப்பா அம்மா கூட்டிட்டு வரேன். தங்க பிள்ளை ஒண்ணுடா, போ. ராஜா, அம்மா கிட்ட வாடா. வர மாட்டேன். அம்மா கிட்ட வாடா. நான் வர மாட்டேன். என்ன அடிச்சீங்கல்ல. வாடா அம்மா கிட்ட. மாட்டேன், நான் மாட்டேன். எனக்கு வலிக்கு, நான் போறேன். என் மேல உள்ள கோத்த பிள்ளைகிட்ட கட்டிருக்க, அப்படிதானே? உங்ககிட்ட காட்ட முடியுமா? நீங்க தான் ரவுடி ஆச்சே. யாரு அப்படி சொன்ன உங்ககிட்ட? எனக்கு தெரியும். ஆமா, இவ ரொம்ப பெரிய மனுஷி, இவளுக்கு தெரிஞ்சது. வா. நான் வர மாட்டேன். தூக்கிட்டு போயிடுறேன், ஒழுங்கா வந்துரு. உங்களாலதான் என் புள்ள அடி வாங்கிட்டா. நானும் அடிக்க சொன்னேன், நீ ஏன் அடிச்சிட்டு நீ மனசுல வந்து போயிருக்க. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எல்லாம் உங்களாலதான். ஆமா, என்னாலதான். அதான் பச்சை பிள்ளை அடிக்க சொன்னேன் அவகிட்ட. அவன் உனக்கு தொந்தரவா இருப்பான் தான் நான் கூட்டிட்டு போறேன். தொந்தரவா இருப்பான்னு கூட்டிட்டு போல, உங்க தொழில கத்து கொடுக்கறது கூட்டிட்டு போறீங்க. ரெண்டும் தான், நான் இல்லங்கல. ஆமா, என் பிள்ளை என் தொழில தெரிஞ்சுக்கணும், அது எந்த தப்பு இல்லையே. உங்க ரவுடி சத்தையா? அப்படி நான் என்ன ரவுடிசம் பண்ணேன்? எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு. சரி வா. மாட்டேன். நான் பாட்டுக்கு ஊட்டிலே சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன். எங்க கூட்டிட்டு வந்து இன்னொரு குழந்தைக்கு தாயாக்கி இப்ப என்ன வேதனை பட வச்சுட்டீங்கல்ல. இப்படி மனம் ஒன்றும் அழாத, எனக்கு கஷ்டமா இருக்கு. கேள்விப்பட்டனே உடஞ்சு போயிட்டேன். உலகத்திலே எனக்கு கிடைச்ச புருஷன மாதிரி யாருக்குமே கிடைக்கலன்னு கௌரவமா இருந்தேன். எல்லாம் போச்சுது, எல்லாம் போச்சுது. ஏன்டி இப்பெல்லாம் புலம்பிட்டு இருக்க? சரிங்க வாய. இங்க பாருங்க, உங்க நிழலு என் மேலயும் என் வயித்துல இருக்க புள்ள மேலயும் படவே கூடாது. உங்க மூச்சு காத்து கூட இந்த புள்ள மேல படக்கூடாது. ராஜாவை கெடுத்த மாதிரி
இந்த புள்ளி கிடக்குன்னு நினைக்காதீங்க. இதையாவது என் புள்ளைய வளர்க்க விடுங்க. ஓ, பிள்ளைங்கள்ல வேறுபாடு பாக்குற. இந்த புள்ளைல இனி எத்தனை புள்ள பிறந்தாலும் அது செல்வா புள்ளதான், புரியுதா? அது செல்வா தான் வளர்ப்பான். இதுக்கப்புறமா புள்ள அல்ல இருக்குதா? ஏன் இதுவே ஏண்டான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இனி உங்க விரல கூட என் மேல படக்கூடாது. சரி, பாக்கலாம் பாக்கலாம். படக்கூடாது படக்கூடாது. நான் சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிடி, கத்தாத. இங்க வா. ஏன் இவ்வளவு கோவப்படுற? உனக்கு கோவம் செட்டே ஆகல. சரி, நானும் என் பொண்டாட்டி கோவப்பட்டுட்டா கோவத்துல அவ எப்படி இருப்பான்னு பாக்கலன்னா பார்த்தேன். கோவங்கிறது முகத்துல வரவே இல்லையே. என் அழகி கோவப்படுவாளாம். அந்த கோவத்தை நான் பார்த்து ரசிப்பேன். ஒரு நாள் சீரியஸா கோவப்படு. உங்களுக்கு விளையாட்ட தெரியுதுல? ஐயோ இல்லடி, நான் இருக்கும்போது நீ எதுக்கு இப்படிலாம் தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்க? என் வலி உங்களுக்கு புரியல? எல்லாம் புரியுது. நீ நினைக்கிறது தப்பு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன்னை யாரோ நல்லா குழப்பி விட்டுருக்காங்க. நீ தேவையில்லாம. ஆமா, நீ வீட்டு விட்டு வெளில போகல. அதுக்குதான் என்ன வீட்டை விட்டு வெளில போகணும்னு வச்சிருக்கீங்கல்ல. வெளியில போனா உங்க வண்டரெல்லாம் தெரிஞ்சிருந்தானே என்ன வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேங்கிறீங்க. ஆமா, அதானே எனக்கு தெரியுமே. உன்னை பேச விட்டா பேசிட்டே இருப்ப. வா, அது தூங்கு கொஞ்ச நேரம். வா, விடுங்க. என்ன தொடக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? சரி, நான் உன்னை தொடல. வா. எனக்கு வர தெரியும், நீங்க போங்க. நீ இல்லாம நான் போக மாட்டேன். உன்னை தூக்கிட்டு தான் போவேன். அதான் நீங்க தொடவே கூடாதுன்னு சொல்லிட்டேனே. குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. சரி, வா. ஐயோ, ராஜா அடி வாங்கிட்டு அப்படியே தூங்கிட்டானே. என் புள்ளை அடிச்சது நீ நான் தான் விட்டுருக்கேன். இது வேற யாரா இருந்தா? அவனை கஷ்டப்பட்டு வளர்க்கும் போது கூட ஒரு நாள் அவனை கை நீட்டினது கூட இல்ல. ஆனா இப்போ என் ராஜாவை என் கையால அடிக்க வச்சுட்டீங்கல்ல. நீங்க கெட்டு போனது இல்லாம அவனையும் கெடுக்க பாக்கீங்கல்ல. அவனை நல்ல மனுஷனா வளர்க்கணும்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி மிருகமா இல்ல. எப்படி என்ன வேதனைப்படுத்திட்டே இருக்கீங்கல்ல. உங்களை கையெடுத்து கும்பிடுது. இனியாவது ராஜாவை விட்டுருங்க. அவனை நான் பாத்துக்கிட்டது. இங்க பாரு, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. அவனை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். இந்த விஷயத்துல மட்டும் செல்வா இறங்கிய வரமாட்டான். நீ என் உசுருனா அவன் என் உலகம். என் பிள்ளைங்க தான் என் உலகம், புரியுதா? நீ என் உசுருடி. ஆனா சிவா பேசாத. வா, தூங்கு, காலை விட்டு விடுறேன். ஒண்ணும் வேண்டாம், செத்தாலும் பரவாயில்ல. உங்க விரல கூட என் மேல படக்கூடாது. என்ன விட்டு வீட்டு காலை ஏதாவது பேசிட்டு இருந்த? கத்துங்க, நல்லா கத்துங்க. என்னால கத்த முடியாதுல்ல, நீங்க கத்திக்கோங்க. பாடி நின்னுக்கிட்டே நிக்காத. நீ நிக்கிறது எனக்கு மனசு வலிக்குது. வா, பாடி, காலை அமுக்குறேன். தேவையில்லை, நீங்க என் பக்கத்துல வந்தீங்க. ஏன் நான் பக்கத்துல வந்தா என்ன? வரக்கூடாது. பொண்டாட்டி பக்கத்துல வரக்கூடாதா? நான் உங்க பொண்டாட்டியே இல்ல, போதுமா? சரி, என் உசுருதான். வா. ஏன்டி இப்படிலாம் பேசுற? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்க செய்யறதை என்னால ஏத்துக்கவே முடியாது. செல்வா, இப்போ நீ பிடிவாத பிடிச்ச அவளுக்கு ஏதாவது ஆயிரும். இப்போதைக்கு அவ இஷ்டத்துக்கு போ, அதான் உனக்கு நல்லது. அவ உசுரடா. அவளுக்காக நீ இறங்கி போறதுக்கு எந்த தப்பு இல்ல. நான் சொல்றேன்ல, நான் உங்ககிட்ட சேர மாட்டேன். சரி, இப்போ நான் என்ன செய்யணும் அதை சொல்லு. நான் சொன்ன கேப்பீங்களா? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். இந்த பிசினஸ் எல்லாம் நமக்கு வேண்டாம். இந்த பிசினஸ் எல்லாம் பண்ற போய் தானே நீங்க இப்படிலாம் இருக்கீங்களா? சரி, இதெல்லாம் வேண்டாம். கஷ்டப்பட்டுட்டாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்க நல்லவரா இருக்கணும், அவ்வளவுதான். சரி, அவ்வளவுதானே. இதுக்கு போட்டுட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு புள்ளைய அடிச்சுக்கிட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எதுக்கு? நீ சொன்னா நான் கேட்பேன். இதுக்கு போட்டு ஏன்டி டென்ஷன் ஆகிட்டு இருக்க? நான் சொன்ன கேப்பீங்கல்ல? நீ சொன்னதை மட்டும் தான் நான் கேட்பேன். குழந்தை காலு வலிக்கு. அச்சச்சோ, சரி வா, படே, நான் காலம் விடுறேன். இனிமேல வீட்டை விட்டு வெளில போக மாட்டீங்களா? இதுக்கப்புறம் நான் வீட்டை விட்டு வெளியில போகவே மாட்டேன். ராஜா கூட்டிட்டு போக மாட்டீங்களா? ராஜா கூட்டிட்டு போகவே மாட்டேன். பிராமிஸா? அதான் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்றேன்ல, விடு. பிராமிஸ் பண்ணுங்களேன். ஐயோ, கட்டாயப்படுத்துறானே. இங்க பாரு, அந்த பிராமிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. நான் கூட்டு போக மாட்டேன்னா கூட்டு போக மாட்டேன், போதுமா? நிஜமா கூட்டிட்டு போக மாட்டீங்கல்ல? நிஜமா கூட்டிட்டு போக மாட்டேன். சரி, கிஸ் பண்ணிக்கோங்க. ஐயோ, அப்ப நீ எனக்கு இது எவ்வளவு நல்லா இருக்குது. ராஜாவை அடிச்சிட்டல. பரவாயில்ல, விடு. ஆனா இனி அடிக்காத. இனி அடிக்கவே மாட்டேன். உங்களுக்கு கஷ்டமாயிட்டா? துடி துடிச்சு போயிட்டேன். கோவம் வந்தது. என்ன பண்ண? அடிச்சது உசுராச்சே, அதான் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டேன். சாரி. பரவாயில்ல, விடு. ஆனா எல்லாம் உங்களாலதான். சரி சரி. அத்தைய வர திட்டிட்டேன். சரி,
நீங்க போய் படுங்க, நான் அத்தைய பார்த்துட்டு வரேன். இல்ல இல்ல, நீ படுத்துக்க, அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். சரிங்க. சீக்கிரம் வந்துருவீங்கல்ல? சீக்கிரம் வந்துருது. என் உசுருடி, என் உசுரு. ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு ஏதாவது ஆயுமோனு பயத்திலே வாழ்ந்துட்டு இருக்கேன். உனக்கு கத்தி கூட எனக்கு பேசுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. தேவையில்லாம ஏதோ சண்டை கிட்ட போடாதடி, என்னால தாங்கிக்க முடியாதடி. என் காண்டு கொண்டு என்னை விட்டுட்டு போகணும் மட்டும் நினைக்காத. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. என் கூட தான் இருந்தாகணும். சண்டையோ சச்சரவோ என் கூட தான் நீ இருக்கணும். நீங்களும் இங்க பாருடி, நாம வெளி உலகத்துக்கு போய் தான் ஆகணும். போட்டி போறாம எல்லாம் இருக்கும். நான் கொஞ்சம் சமாளிச்சுதான் ஆகணும். அதுக்கு கொஞ்சம் கத்தணும், கொஞ்சம் ரவுடிசம் பண்ணி தான் ஆகணும். அதான் வேண்டான்னு சொல்றேன். அது எதுக்கு நமக்கு? வாழணும்னா போராடி தாண்டி ஆகணும். ஆனா அதனால உனக்கும் பிள்ளைங்களுக்கு எந்த பாதிப்பு வராது. நான் வர விட மாட்டேன். கொஞ்சம் புரிஞ்சு நடந்து கொடி. குழந்தை மாதிரி பிடிவாத பிடிக்காத. இந்த பாரு, நீ சந்தோஷமா இருந்தாதான் எனக்கு உழைக்கணும்னு தோணும். நீ கவலைப்பட்டா என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு. நீ இப்போ கவலைப்பட்டதுக்கு எனக்கு எந்த வேலையுமே ஓட மாட்டேங்குது. மனசு ஃபுல்லா சஞ்சலமாவே இருக்குது. நீ இதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. நீங்க விட்டுட்டு போக கூடாது, அவ்வளவுதான். அப்பா சரி, நான் போகல. போதுமா? போக கூட தான் இருப்பேன். என் கூட தான் இருக்கணும். என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி சரி. யாராவது செலுத்த அம்மா அடிச்சிட்டாலம்மா? ஆமாப்பா. ரொம்ப வலிச்சுதா? ஆமாப்பா. இனி அம்மா உன்னை அடிக்காத மாதிரி நான் பாத்துக்கிட்டேன். சரிங்கப்பா. அப்பா. என்ன ராஜா? அப்ப இனிமே நான் உங்க கூட எல்லாம் வர முடியாதா? யாரா சொன்ன? நீ எப்பவுமே அப்பா கூட தான் இருப்ப. அப்பா எங்க இருக்கானோ அங்க ராஜா இருப்பான், புரியுதா? அம்மா பட்ட சொல்லிட்டு போறான். வாடா, நாம போலாம். அம்மா தூங்கிட்டா, இப்போதைக்கு எந்திக்க மாட்டான். நம்ம போலாம். அதுக்கு ட்ரைனிங் எப்படிலாம் கொடுத்துட்டு இருக்க? நல்லாதான்ப்பா கொடுத்துக்கிட்டு இருக்க. அப்பா அதையும் மீறி அம்மாக்கு யார்ட சொல்லி கொடுத்தா? அப்பா எனக்கும் தெரியல. சரி வா, நம்ம குடோனுக்கு போயிட்டலாம். ஓகேப்பா. வந்துட்டே ராஜா. இதான் என் சிங்க குட்டிங்கிறது. செல்வா பெற்றது என்னைக்குமே சிங்க குட்டி தான். செல்வா, டைம் ஆயிடுச்சு, போலாமா? அழகே தூங்கிக்கு நேரிட்டு. சரி சீக்கிரம் வா, கிளம்பலாம். சீக்கிரம் வாங்கப்பா. சரிடா வா போலாம். செல்வா. அம்மா, இந்த மாதிரி நேரத்துல நீ போக வேண்டாம், சொன்னா கேளு. அம்மா இது என் பிசினஸ், நான் பார்த்துதான் ஆகணும். ஆனா அழகி இப்ப எந்த நிலைமையில இருக்கான்னு உனக்கு தெரியல. அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேமா. அவளுக்கு கோவப்பட தெரியல. மத்தபடி அவ ஏதாவது ஆக்சிடென்ட் எடுத்தா நீ தாங்கிக்கிட மாட்ட. என்னமா சொல்றீங்க? இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கோவப்பட தெரியாது. ஆனா அவங்க எடுக்கிற முடிவு பயங்கரமா இருக்கும். நீ தாங்கிக்கிட மாட்ட, சொன்னா கேளு. அம்மா அவளை நான் பாத்துக்கிட்டேம்மா. அதெல்லாம் நான் பேசி சமாளிச்சுக்கிடுவேன். அவளை பத்தி நீங்க டென்ஷன் எடுக்காதீங்க. ஐயோ அம்மா, எனக்கு பிரச்சனை கொடுக்காதீங்கம்மா. கொஞ்ச நாளைக்கு வேண்டாம் சொல்றேன். குழந்தைலாம் பிறக்கட்டும்டா. எப்பவும் ஒன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கா. புரியுதுமா, நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தாலும் என் பிசினஸ் அடிபட்டு போயிடும். அதே நேரத்துல அழகியும் அழகி எனக்கு ரொம்ப முக்கியம் தான், அது எனக்கு தெரியும். அம்மா நான் ரெண்டையும் பாத்துக்கிடுவேம்மா, நீங்க பயப்படாம இருங்க. சரி, சொல்ல வேண்டியது என் பொறுப்பு, நான் சொல்லிட்டேன். இனி நீதான் பாத்துக்கணும். அழகிய நான் பாத்துக்கிடுதேம்மா. சரி, திடீர்னு எதுக்கு அழகி இப்படி கத்துனா? அன்னைக்கு அவதான் வீட்டே போகலையா? எங்க நீ வீட்டுல இருக்க? அவளுக்கு திடீர்னு குறுக்கு வலி வந்துட்டு. என்னமா சொல்றீங்க? ஆமாடா, அவளுக்கு ரொம்ப குறுக்கு வலி. அது பிரசவ வலிதான் நினைச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரி போறதுக்கு எல்லாரும் தேடினா. நீ இல்ல, ரோஹித் இல்ல, யாருமே வீட்டுல இல்ல. உனக்கு போன் அடிச்சா நீ எடுக்கல, அவனுக்கு அடிச்சா அவன் எடுக்கல, ஆளுக்கெல்லாம் போன் எடுக்கல. நான் தான் வண்டி ஓட்டிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனேன். நீங்க கார் எடுத்து போனீங்களா? ஆமாடா, நான் தான் காரை ஓட்டிட்டு போனேன். அங்க போனா நார்மல் பெயின் தானே சொல்லிட்டாங்க. அப்பதான் 2-3 செக்கப் எடுக்கணும்னு டாக்டர் எழுதி கொடுத்திருந்தாரு. சரி, நான் ரிப்போர்ட்டை கொண்டு டாக்டர்கிட்ட கொடுக்க போயிருந்தேன். அப்பதான் யாரும் அவளை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்காங்கடா. ஹாஸ்பிட்டல்ல கத்த ஆரம்பிச்சுட்டா. கோமதி எவ்வளவு சமாதானப்படுத்தி பார்த்தா, ஆனா அழகி கேட்கவே இல்ல. கத்தை கூப்பாடு போட்டு அங்கே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. என்னமா சொல்றீங்க? ஆமாடா, அவளுக்கு இதெல்லாம் தாங்குற மனசு கிடையாது. அவ ரொம்ப மென்மையானவடா. நீ முரட, அவ மென்மையானவா. எப்படிப்பட்ட பொருத்தம்! சின்ன விஷயத்த கூட அவளால தாங்கிக்க முடியல. தான் புருஷன் இப்படிப்பட்டவரான்னு கேள்விப்பட்ட உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. நான் எவ்வளவோ சொன்னேன் அவளுக்கு, அவன் பாக்குறது பிசினஸ், மத்தபடி அவன் எதுவும் பண்ணலன்னு. அவளுக்கு புரியல. ஏன்னா சொல்லிட்டு போனாங்க, அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்கடா. அப்புறம் எப்படியோ சமாதானப்படுத்தி தான் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். எங்க வரவே மாட்டேன்னு அட பிடிச்சாடா. அம்மா. ஆமாடா, இங்க வரவே மாட்டேன், நான் என் பிள்ளைய காப்பாத்திக்கிறதுக்கு நான் எங்கேயாவது போறேன்னு கத்துனா. செல்வா முகத்துல முழிக்கவே மாட்டேன்னு கத்துனா. அம்மா, என்னமா சொல்றீங்க? அப்படியா சொன்னா? ஆமாடா, அந்த நேரம் பார்த்தா நீனும் வந்து பிரச்சனையாகி எப்படியோ உன்னை பார்த்தோன்னே சமாதானம் ஆயிருக்கா. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். அதுக்குதான் சொல்றேன், அவ ஆசைப்பட்ட மாதிரி அவ டெலிவரி வரைக்கும் மாதிரி கொஞ்சம் பொறுமையா இரு. அவளுக்கு இதெல்லாம் தாங்கிக்கிற சக்தி கிடையாதுடா. நான் நீ பிசினஸ் ஆரம்பிக்கும் போது எவ்வளவோ போராடி பார்த்தேன். நீ என் பேச்ச கேட்கவே இல்ல. இனி உன்னை நம்பி வந்திருக்காவது கொஞ்சம் பொறுமையா போடா.
சரிங்கம்மா. அவ இல்லாம நீ இருந்துக்கிட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆத்து ஞானமா இரு. பிசினஸ் ஜெயிச்ச நீ வாழ்க்கையில தோத்து போயிடாத. அவ்வளவுதான் சொல்ல முடியும். செல்வா, இன்னைக்கு முக்கியமானது. போய் தான் ஆகணும். என்ன பண்ண போற? என்ன முடிவெடுக்க போற? இல்ல வா கிளம்பலாம். அழகி, நான் பாத்துக்கிறேன். என்ன மீறி அவ எங்க போக முடியாது. அவ ஏன் அழகி. வா பிசினஸ் பார்க்கலாம். நான் கூட பயந்துட்டப்பா. நீங்க வர மாட்டீங்களானே. வாடா நாம பிசினஸ் பார்க்கலாம். வா எவ்வளவு நம்மள ஏத்து நிக்க கூடாடா. இது ஒரு போல நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்டா. பயங்கரமா ஜெயிக்கணும். இங்க பாரு, நம்ம பேரை கேட்டாலே சும்மா எல்லாருக்கும் பயம் தானா வரணும். புரியுதுப்பா. உங்க அம்மா உனக்கு தெரிஞ்சு ராஜா வச்சாலா தெரியாம ராஜா வச்சான்னு தெரியல. ஆனா கரெக்டா பேர் வச்சிருக்காடா. ஆமாமா அதுதான் ஃபர்ஸ்ட். வர போலாம். வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொன்னதெல்லாம் யோசித்து பார்த்தேன். ஆனா இப்போதைக்கு எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இங்க பாரு செல்வா, லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்திருக்கு. இதுல மட்டும் நீ ஜெயிச்சுட்ட அப்புறம் இந்த உலகத்திலே உன்னை அடிச்சுக்க எவனாலையும் முடியாது. இவ்வளவு பெரிய ரிஸ்க் எல்லாம் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாரு. கிடைச்சா ஜாக்பாட் தான். அப்புறம் செல்வா பேரு இங்க மட்டும் இல்ல எல்லா பக்கமும் ஆதரம். ஆனா அதுக்கு பயப்படுறது செல்வாவா? சரி மோதி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏற்பாடு பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ் ஆகும். உனக்கு பின்னாடி நான் இருக்கேன்ல. அது சரிதான். தயக்கமே வேண்டாம் செல்வா. துணிஞ்ச முடிவு எடுக்கலாம். தயக்கமா? இந்த செல்வாக்கு ஒரு நாள் தயக்கமே வந்தது இல்ல. நான் எதிர்பார்த்தது லாபம். நீ வேண்டான்னு சொல்ற அளவுக்கு லாபம் வரும். சரி பார்க்கலாம். கீழே ஓகே பண்ணுங்க. மோதி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே செல்வா. அதான் உங்ககிட்ட நேர்ல பார்த்து அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணுங்க. பாத்துக்கலாம். ஓகே செல்வா. நம்ம பாக்குறதுலே பெரிய டீலு. பாத்துக்க. மோதி பார்த்துருவோம். என்ன வந்துட போகுது? முடிச்சிட்டியா? ஒரேடியா தூங்கிட்டேன்னு பாத்தீங்களா? இல்ல இல்ல. அவ்வளவு சொல்லி என்ன சமாதானப்படுத்துற மாதிரி சமாதானப்படுத்திட்டு நான் எதை வெறுக்கிறேனோ அதை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிதானே? இல்லையே, நான் எங்கேயும் போகலையே. போய் சொல்லாதீங்க. ஏன் கத்துற? இங்க பாரு, இந்த மாதிரி நேரத்துல கத்தல கூடாது. கத்தாத. ராஜா, இங்க வாடா. கத்தாதடி. எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அவ்வளவு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்திட்டு போறீங்க. நிஜமா பக்கத்துல இருக்க குடலுக்கு தான் போயிருந்தேன். போய் சொல்லாதீங்க. என்னால தாங்கிக்க முடியல. போய் சொல்லாதே. என்னால தாங்கிக்க முடியல. ஐயோ, சத்தியமா குடலுக்கு தாண்டி போயிருந்தேன். இல்ல 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 இல்ல. ஐயோ, எடு கத்தாதடி. கத்தாதடி. நீ இரும எனக்கு பயமா இருக்குடி. அப்படிதான் கத்துவேன். ஐயோ சரி சரி, நான் இனி எங்க போக மாட்டேன். இனிமே எங்கேயும் போக மாட்டேன்டி. கத்தாதடி. உனக்கு இருமல் வந்தா எனக்கு பயமா இருக்குடி. கத்தாதடி. இல்ல, நீங்க என்ன ஏமாத்துதீங்க. எனக்கு பயமா இருக்கு. சத்தியமா சொல்றேன், இனி நான் எங்க போக மாட்டேன். எனக்கு நீ மட்டும் போதுண்டி. ப்ளீஸ் கத்தாதடி. இங்க வாயா. சரி நான் தொட. இங்க பாரு, கத்தாத. வயிற்றுக்குள்ள புள்ள இருக்கு. பாவுண்டி. அப்பா, நான் பாவம் இல்ல. நீயும் பாவம் தாண்டி. எனக்கு நீயும் புள்ளையும் உசுர தாண்டி. என்ன விடுங்க. நான் வர மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்கிட்டே தான் இருக்கணும். தேவையில்ல, என்ன விடுங்க. என்கிட்டதான் இருக்கணும் நீ. அதான் உன் பேச்ச கேட்கறேன்னு சொல்லிட்டல. இனி நான் எங்கேயும் போக மாட்டேன். அழகி கூட தான் இருப்பேன். இனி உங்களை நம்பதுக்கு நான் என்ன முட்டாளா? இல்ல, நான் போக மாட்டேன். போதுமா? ஐயோ கத்துறாளே, இவளுக்கு ஏதாவது ஆயிட்டுனா. சரி, அதான் நான் மன்னிப்பு கேட்டுட்டேனே. இங்க வாயேன். இல்ல, வேண்டாம். நான் இப்படியே இருக்கேன். நீ இப்படி இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கும்டி. நான் செத்தே போயிட்டேனே. என்ன வேதனைப்படுத்தாதடி. நான் வேணா காலைல விழுந்து மன்னிப்பு கேட்கட்டுமா? எனக்கு யாரும் மன்னிப்பு தேவையில்லை. திருந்தாதவங்க காலில் விழுந்து என்ன பிரயோஜனம்? அது திருந்துட்டேன். இனி நான் போக மாட்டேன்டி. நான் அவ்வளவு சொல்லியிருக்கேன். தூங்குற பிள்ளைய எழுப்பி
அவனுக்கு Dress மாத்தி கூட்டி போய்கிட்டு இருக்கீங்க. நான் என் கண்ணால பார்த்தேன். அவன் முழிச்சிட்டான். அதான் அவன் ஒண்ணும் முழிக்கல. நீங்க தான் முழிச்சாத்தி விட்டு அவனுக்கு Dress மாத்தி கூட்டிட்டு போனீங்க. நான் பார்த்தேன். ஆனா சத்தியமா சொல்றேன், இது ஆம்பளை பிள்ளையா இருக்க கூடாது. இப்ப நினைக்க இது ஆம்பளை பிள்ளையாவே இருக்க கூடாது. பொண்ணாவே இருந்துட்டு போட்டு. அதே சரி, நீ ஆசைப்பட்ட மாதிரி இருக்கட்டும். அப்போ உனக்கு என் மேல காதல் இல்ல, அப்படிதானே? இருந்தது, இப்ப இல்ல. இப்ப சொல்றேன், நீங்க இந்த பிள்ளை தொட கூட செய்யக்கூடாது. அழகே, நான் சத்தியமா சொல்றேன், நீங்க இந்த பிள்ளை தொடவே கூடாது. வேண்டாம் அழகே, இப்பெல்லாம் பேசாத சொல்லிட்டேன். இனிமேல் என் முகத்திலே முழிக்கிறீங்க சொல்லிட்டேன். இப்பெல்லாம் பேசி என்ன வேதனைப்படுத்தாத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒழுங்கா என் பக்கத்துல வந்துரு. என்ன பண்ணாலும் சரி, என் பக்கத்திலே நீங்க வரக்கூடாது. ஒழுங்கா என் பக்கத்துல வந்துரு, எனக்கு கோவம் வந்துடும். இல்லன்னா இவருக்கு கோவமே வராது. யாரோ சொன்னதுக்காகலாம் நான் இப்பெல்லாம் நிக்கல, கண்ணாலே பார்த்துட்டு வந்தேன். அது இனிமேல் என் பக்கத்திலே வரக்கூடாது. மூச்சு காத்து கூட என் மேல படக்கூடாது. நான் சொல்றத கேளு, ஒழுங்கா என் பக்கத்துல வந்துரு. எப்பவும் போல இரு, இப்படி பிடிவாத பிடிக்காத. அதுவும் இந்த மாதிரி நேரத்துல பிடிவாத பிடிக்காத, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். முடியாது முடியாது முடியாது. உன்கிட்ட ரெடி எனக்கு கேள்வி. என் கிட்டதான் இருக்கணும், என்ன ஒட்டிதான் இருக்கணும், உன் மூச்சு காத்து என் மேல பட்டுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருந்த இங்க பாரு, நீ எனக்கானவா, எனக்கு சொந்தமானவா. உன் மூச்சு காத்து என் மேல பட்டுக்கிட்டே இருக்கணும், என் மூச்சு காத்து உன் மேல பட்டுக்கிட்டே இருக்கணும். சும்மா சும்மா பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருந்த. பொறுமையா போனா என்னடி கத்தி பேசினா பயப்படுறேன்னு நானும் அமைதியா போனா ரொம்ப தான் கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்க. நீ என் உசுரடி, உசுறு சொல்றதை விட பைத்தியம். உன் மேல ஒரு பைத்தியமா இருக்க. சொல்றதுக்கு தெரியலடி, வார்த்தை இல்ல, அந்த அளவுக்கு பைத்தியமா இருக்க. என்ன பைத்தியத்தாம ஆக்கிறாத. நீ எப்பவும் எனக்கு வேணும். உன் பாசம் அக்கறை எல்லாம் எனக்கு வேணும். சும்மா சும்மா கோபப்பட்டு இருக்காத. வைத்த பிள்ளை இருக்க நேரம் தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத. உன்னையும் பிள்ளையும் நல்லபடியா பார்க்க வேண்டியது என் பொறுப்பு. நல்லபடியா பார்ப்பேன், நல்ல வாழ வைப்பேன். புரியுதா? திவாதம் புடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு அதிர்ந்து தாங்க முடியாது உனக்கு. என்ன கத்தி பேசாதான் உனக்கு தாங்க முடியுதா? நானும் சரி சாப்பிட்டு கரெக்ட், நம்ம கத்தக்கூடாதுன்னு பார்த்தா இருமல் வர வரைக்கும் கத்துக்கிட்டு இருக்கா. இனிமேல் இப்படிதான் என் கூட இருக்கணும், புரியுதா? நான் எங்கேயும் போக மாட்டேன். பிசினஸ் எல்லாம் மூட்டை கட்டிட்டேன், போதுமா? இனிமேல் இப்படிதான் இருப்பேன் உன் கூட. வா கிட்டலி வா. ஒரு அதட்டு தான் அதட்டுனேன், அதுக்கு இவ்வளவு நடுக்கும். நீ என்ன கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்க. இத புள்ள பூச்சா செடி, வாயிலாத பூச்சி, பாவப்பட்டவடி, ஏண்டி எனக்கு கத்த வச்ச. சரி இங்க வா. அதான் நான் போக மாட்டேன்னு சாரி எல்லாம் கேட்டேன்ல. எனக்கு இப்போ உங்களை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு, நான் இனி சாதாரண இருப்பேன். நீ எப்பவும் நினைக்கிற செல்வ மாதிரியே இருப்பேன், போதுமா? நான் எப்பவும் உன் செல்வ தாண்டி. இங்க பாரு, நான் எப்படி இருக்கேன் பாரு. நான் உங்களை அங்க பார்த்தேன். எங்க? அங்க உங்களை பார்த்தேன். நீங்க இன்னொரு பொண்ணு, அப்புறம் காவியா, எல்லாரையும் பார்த்தேன். ஐயோ, அப்போ அது பிளான போட்டுதான் என்ன மாட்ட வச்சிருக்காளுங்க. அதான் நான் பார்த்தேன், எதுக்கடா இங்க வந்து பேசிட்டு இருக்காளுன்னு. இப்ப பாரு, அது என்ன சிக்க வைக்கிறதுக்காக அவளை போட்டு டிராமா, அதெல்லாம் நம்பிட்டு இருக்காத. நான் உங்ககிட்ட எதையும் ஒழிச்சதும் கிடையாது, மறைச்சதும் கிடையாது. அவளை என்னை சிக்க வைக்கிறதுக்காக பண்ணிருக்காளுங்க, அதை நீ பாத்துக்க, அவ்வளவுதான். அதான் எனக்கு பயமா இருக்கு. என்ன தவிர வேற யாராவது இந்த செல்வ மனசுல அழுகிய தவிர வேற எவ்வளவு இடம் கிடையாது. என் மனசு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கடி. அசைத்து இசைத்தது வளைக்கரம்தான், இசைந்து இசைத்தது புது ஸ்வரம்தான், சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலிதான், கழுத்தில் இருப்பது வலம்பொலிதான், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், மனதை மயிலிடம் இழந்தேனே, மயங்கி தினம் தினம் விழுந்தேனே, மறந்து இருந்து பறந்து தினம் மகிழ உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. என் புள்ள ராஜா, இன்னொன்னு உன் வயிற்றுல என் புள்ள. நீ இந்த வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு எவன் பிள்ளையே போயிட நினைச்சிட்டு போயிருந்திருக்க. செல்வா கிட்ட நெருங்கி கூட நீ எவ்வளவு பேச முடியாது. அவ வேனுக்கு என்ன சிக்க வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். மீட்டிங்காக போயிருந்த வேலைக்குன்னு என்ன வம்பு எடுத்து அந்த இடத்துக்கு வர சொல்லுங்க. நான் என்ன யாதுன்னு நினைச்சுதான் போனேன். நான் ஒத்தையில போலியா, ரோஹித் ராஜா எல்லாரும் கூட்டிட்டு தானே போனேன். ஆமா பார்த்தேன். என்ன
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. சரி, இனி நான் எங்கேயும் போக மாட்டேன். போதுமா? இப்படி என்ன சமாதானப்படுத்தி என்ன பைத்தியக்காரியாக்கிட்டீங்கல்ல. இல்லடி இல்லடி, அப்படி பேசாதடி. என்னால இதை தாங்கிக்கவே முடியல. சரிடி, இனி நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டி. நீ இப்படி கவலைப்பட்டு பேசாதடி, என்னால தாங்கிக்கவே முடியாதுடி. போங்க, எனக்கு வெறுப்பா இருக்கு. காவியா, திருப்பி நான் ஏமாந்துருக்கேன்டி. யோசிச்சேன், இங்க எதுக்கு நான் இவ்வளவு வந்திருக்காங்கன்னு. இப்பதானே புரியுது. என் அழகி, என் உசுறு, என் தேவதை கலங்கடிச்சிட்டீங்கல்ல அவள. உங்களை சிக்க வச்சிருக்காங்க. போடத்தை காட்டிலே. ஓகே செல்வா. அப்ப நீங்க திருந்தவே இல்லல. நீங்க திருந்துற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணல. உங்களை இப்ப ரோஹித் அண்ணனை எதுக்கு அனுப்புனீங்க? என் பொண்டாட்டி வேதனைப்படுத்துவா, நான் பாத்துட்டு இருக்கணுமா? இங்க பாரு, எதிரிய கூட விட்டு வைக்கலாம், துரோகிய ஒரு நாள் விட்டு வைக்க கூடாது. அது என்னைக்குமே நமக்கு பேராபத்து தான். என்ன டைரக்டா மோத கூப்பிட்டு இருந்தா நான் இவ்வளவு பண்ணிருக்க வேண்டாம். அவளுக்கு முதுகுல குத்தி இருக்காங்க. சத்தியமா சொல்றேன், அந்த இடத்துல டீல் பேசுறதுக்கு தான் வருஷம் நாங்க நான் போனேன். இவளுக்கு 2 வரும்போதே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனா நீ பாக்கும்போது அதுக்கு வேற ஏதோ பண்ணிருக்காங்க. சரி, அதுதான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு திரும்ப ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவ என் முதுகுல குத்துவா, என்ன வேடிக்கை பார்க்க சொல்லியா நீ? இன்னைக்கு சின்ன விஷயம் தானே நான் விட்டுட்டு போனா, நாளைக்கு வீட்டுல பூகமத்தே விட மாட்டா. இன்னைக்கு சண்டை போட வைக்கிறவா நாளைக்கு நிரந்தரமா பிரிக்க வைக்க மாட்டா. அவளுக்கு ஒரு முடிவு கட்டண்டா. இனி எவனும் செல்வா வாழ்க்கையவே நோய் நினைக்க கூடாது. செல்வா குடும்பத்துக்குள்ள போய் பிரச்சனை உண்டு பண்ணிடலான்னு நினைக்க கூடாது. செல்வா குடும்பத்தை தொட்டா என்ன ஆகுன்னு போடத்த காட்ட வேண்டாம். போடத்த காட்டிட்டு வாரண்டி. எதை வேணாலும் நான் போட்டுக்குவேன். என் குடும்பத்துல வந்து எவனாவது விளையாடணும் நினைச்சா முடிவு கட்டிட்டு தான் வருவேன். சொன்னதை கேளுங்க. விட்டுட்டு போகாதீங்க. உள்ள போன்னு சொன்ன. இல்ல, நான் உங்களை விட மாட்டேன். இல்ல, நீங்க போக கூடாது. என்ன மீறி எப்படி போறீங்க நான் பாக்குறேன். போயிரு, கோத்த கலப்பிடாத, போன்னு சொன்னேன். விட மாட்டேன். நான் உங்களை அனுப்பவே மாட்டேன். நீங்க இப்ப என் கூட தான் இருக்கணும். வழிய விடு, கோத்த கலப்பாத. ரோஹித்த போயிருக்கோம். அவன் முடிக்கிறத விட நான் முடிக்கிறதா எனக்கு நிம்மதியை கொடுக்கும். செல்வம் குடும்பத்தை தொட்டா என்ன ஆகுன்னு எனக்கு காட்ட வேண்டாம். அவ என்ன எதாச்சும் நான் கூட நான் பொறுத்திருப்பேன். ஒன்னு நோகடிச்சால அழகிய யாரும் எவனும் நோகடிக்க கூடாது. நோகடிக்க நினைச்சாலே அடிச்சிருவேன். நீ என் உசுரடே. நான் வாழ்ற வாழ்க்கையே உனக்காக தான். உன்னை ஒருத்தி நோகடிச்சதுக்கு அப்புறம் நான் விட்டு வைப்பேன். என்னை விடு, தள்ளுன்னு சொன்னேன். இங்க பாருங்க, என்ன மீறி நீங்க போகவே முடியாது. விடவே மாட்டேன். விடுடி. மாட்டேன். விடுடி. மாட்டேன். இன்னைக்கு என் கூட தான் நீங்க இருக்கணும். இப்படி பண்ண நான் என்னடி பண்றது? பின்ன என் பேச்ச கேட்காம போனா உங்களெல்லாம் அதிகாரம் பண்ணி திருத்த முடியாது. இப்படி பண்ணாதான் உண்டு. சும்மாவே நான் உனக்கு அடிமையா இருப்பேன். இப்படி பண்ணனா பின்ன அவ்வளவு கோவப்பட்டுட்டு போனா அதான் ஒரே நேரத்துல ஆஃப் பண்ணி விட்டுட்டிய. இனி கோவப்படுவீங்க. நான் கோவப்பட்டா நீ இப்படி பண்ணனா நான் நிறைய கோவப்படுவேன். நிஜமாதான், நீ இப்படி பண்ணனா நான் நிறைய கோவப்படுவேன். தேவையில்ல. நல்லா இருக்கு. இருக்கும். நான் கோவப்பட போறேன். நீ என்ன பண்ற? மறுபடியும் இதே மாதிரி பண்ற. கோவப்பட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இருக்கு. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பாவம் இல்ல? அதானடி கோவமே வருது. உன்ன போய் நோக்கடிச்சிருக்காளேன்னு தான் கோவம் வருதுடி. நான் ஐயா உன்னை வீட்டுக்குள்ளே வச்சு பொத்தி பாதுகாக்கிறேன்னு உனக்கு புரியுதா? நீ வெளியில நடக்கிறது, வெளியில பேசுறதும் தாங்கிக்கிட மாட்டேன். அதுக்கெல்லாம் தனி மனசு வேணும்டி. அது உன்கிட்ட இல்ல. நீ மென்மையானவா. இங்க பாரு, எரும மாட்டு மேல மழை பெய்யற மாதிரி இருக்கிறனால தான் வெளியில வாழ முடியும். நீ தாங்கிக்கிட மாட்ட. காலப்படுவடி. ஒரு நாள் பார்த்ததுக்கே நீ இப்படி வாழ வேண்டாம். நான் சொல்றது கேளு. இனி எங்கேயும் போகாத, வீட்டுக்குள்ளே இரு. எனக்கு காலையில வலி வந்தது. நீங்க எங்க போனீங்க? சாரி, தப்புதான். போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சது தப்புதான். இது என்ன தப்பு பண்ண மாட்டேன். இல்ல, இது உனக்கு டெலிவரி ஆகிற வரைக்கும் நான் வீட்டை விட்டு சத்தியமா போக மாட்டேன். இங்கேயே தான் இருப்பேன். போதுமா? சரி, நம்புறேன். இல்ல, சத்தியமா சொல்றேன். இனி வீட்டை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்.
என் குழந்தைய கையில வாங்குற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன். போதுமா? என் அழகி கூடவே தான் இருப்பேன். போதுமா? நம்புறேன், இப்பவும் நம்புறேன். ஆனா இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது இப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா நான் மன்னிக்கவே மாட்டேன். நான் என்ன முடிவெடுப்பேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.